ஐபிஎல்லோட 18வது சீசனுக்கு முன்பான மெகா ஏலத்தில் வந்து நம்ம இப்போ இருக்கிறோம். இது வந்து 18வது சீசன். ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்கிற 17 சீசன்லேயும் மாறாத ஒரே விஷயம் என்ன தெரியுமா? விராட் கோலி தான். கடந்த 17 வருஷமாக அவர் பெங்களூர் அணிக்காக மட்டும்தான் ஆடிட்டு வர்றாரு. ஐபிஎல் நூற்றுக்கணக்கான வீரர்கள் ஆடிட்டாங்க. வேறு எந்த வீரருமே செய்யாத சாதனை இது தான். இத்தனை ஆண்டுகளாக விசுவாசமாக கோலி வந்து பெங்களூர் அணிக்காக ஏன் ஆடிட்டுருக்காரு? என்னைக்காச்சும் நம்ம யோசிச்சிருக்கிறோமா? பணம் மட்டுமா? பணம் மட்டும் இல்லை, எதுக்காக ஆடிட்டுருக்காரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பெங்களூர் அணிக்காக அவர் எப்படி பெங்களூர் அணிக்குள்ளே வந்தார், ஃபஸ்ட்டு 2008 சீசனில் வந்து அவர் எப்படி வந்து பெங்களூர் அணிக்காக வந்தார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாவா? அதுக்கு வந்து நம்ம வழக்கம் போல் கால ஓட்டத்துக்கு பின்னோக்கி போவோம். விஜய் மல்லையா அவர் வந்து நமக்கு ஒரு ஏமாற்றக்காரராகவும் அலப்பற பார்ட்டியாகவும் தான் நமக்கு அறியப்பட்டாலும், பெங்களூரு அதாவது கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பெங்களூர் அணிக்காக சில பயங்கரமான முக்கியமான முடிவுகளை எடுத்ததில் வந்து அவரோட பங்களிப்பு வந்து மிகப்பெரியதாக இருந்துச்சு. 2008 வந்து பெரும் முதலாளிகள் வந்து ஐபிஎல் டீமை வந்து வாங்கினாங்க. அதில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா அதிகமான விலை கொடுத்து வாங்கின பட்டியலில் வந்து விஜய் மல்லையாவும் இருந்தார். ஃபஸ்ட்டு ரிலையன்ஸ் மும்பை இந்தியன் டீமை வந்து 111.9 கோடி கொடுத்து வாங்கினாங்க. அதுக்கு அடுத்த இடத்துல பார்த்தோன்னா மல்லையா தான். பெங்களூர் டீமை வந்து 111.6 மில்லியன் டாலர் கொடுத்து வாங்கியிருந்தார். அதுலேயும் மல்லையா வந்து பெங்களூர் அணிக்காக சில வீரர்களை உள்ளே கொண்டு வந்தது வந்து அத்தனை வேடிக்கையாக இருக்கும். அதை நம்ம என்னன்னு ஒவ்வொன்றா பார்ப்போம். 2008 முதல் ஐபிஎல் சீசனுக்கு முன்பு ஏலம் நடந்துச்சு. அதில் வந்து அனில் கும்ப்ளேயோட பேர் வந்து ஏல வீரர்கள் பட்டியலில் தான் இருந்துச்சு. 2 விதமாக இருந்துச்சு, ஐகானிக் வீரர்கள், ஏல வீரர்கள் அப்படின்னு சொல்லி. ஐகானிக் வீரர்கள்ன்றது வந்து ஒவ்வொரு டீம் வந்து ஒரு ஐகானிக் வீரரை தேர்ந்தெடுத்துக்கலாம். மீதி வீரர்கள்லாம் வந்து ஏலத்தில் இருக்கணும். அப்போ வந்து ஐகானிக் வீரர்கள் பட்டியலில் வந்து இவரோட அனில் கும்ப்ளேயோட பேர் இல்லை அப்படின்றது வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு. அதனால வந்து கர்நாடகா டீம் என்ன பண்ணாங்கன்னா ராகுல் டிராவிட்டை வந்து அவங்களோட ஐகானிக் பிளேயராக தேர்ந்தெடுத்துட்டாங்க. அப்போ வந்து அனில் கும்ப்ளே வந்து கொஞ்சம் அவரும் வந்து கர்நாடகாக்காரர் இல்லையா, அதனால வந்து அவர் கொஞ்சம் அப்செட்டாக தான் இருந்தார். அனில் கும்ப்ளேவையும் பெங்களூர் டீமுக்குள்ளே கொண்டு வரணுன்றதில் மல்லையா வந்து முடிவாக இருந்தார். அப்போ வந்து ஏலம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஏலம் நடந்துட்டு இருக்கும்போது அனில் கும்ப்ளேயோட பேர் வந்த உடனேயே மல்லையா எந்திரிச்சு அவர் என்னோட பெங்களூரை சேர்ந்தவர், அவர் எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேஜ்லேயே வந்து அவ்வளோ சத்தமாக சொல்லி கேட்கவும், மற்ற டீமுங்க வந்து இவ்வளோ தீவிரமாக இவர் கேட்குறாரு அப்படின்றதுக்காக வேறு எந்த டீமுமே அவர் மேலே பெட் பண்ணவே இல்லை. அதனால அவரோட பேஸ் ப்ரைஸ் என்னவோ அதே பேஸ் ப்ரைஸ்க்கு அனில் கும்ப்ளே வந்து பெங்களூருக்காக விற்கப்பட்டார். அடுத்து பார்த்தா நம்ம கிறிஸ் கெயில் வந்து மல்லையா வந்து பெங்களூர் அணிக்கு கொண்டு வந்ததே வந்து ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். 2008 2010 வரைக்குமான 3 சீசன்லேயுமே வந்து கெயில் வந்து கொல்கத்தா டீமுக்காக தான் விளையாண்டுருந்தார். அது அடுத்து 2011 மெகா ஆக்ஷன் நடந்தப்போ வந்து அவர் வந்து பேரை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தார். கெயில் வந்து ஏலத்துக்கு பேரை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தார். ஆனால் எந்த டீமுமே வந்து அவரை ஏலத்தில் எடுக்கவே இல்லை. அது போக அந்த டைமில் வெஸ்ட் இண்டீஸ் டீம்லேயும் வந்து அவர் பேர் வந்து எந்த போட்டிக்குமே இருக்கல. அதனால என்ன பண்ணிட்டார், கையில் ஜாலியாக வெக்கேஷன் கிளம்பிட்டார். வெளியே போய் வெக்கேஷன், வேறு நாட்டுக்கெல்லாம் வெக்கேஷன் கிளம்பி போய் ஜாலியாக சுற்றிட்டு இருந்தார். அந்த டைமில் வந்து அவருக்கு வந்து இந்தியாவிலேருந்து ஒரு ஃபோன் கால் போச்சு. மறுமுனையில் பேசியவர் நம்ம மல்லையா, அடுத்த வாரம் சனிக்கிழமை நீ இந்தியாவில் இருக்கணும், எம்எஸ்சிக்கு போய் விஷாலாக ரெடி பண்ணிவிட்டு நீ பெங்களூருக்காக விளையாட போகிற, வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் காலை வச்சுட்டாரு. பெங்களூர் டீமுக்காக த்ரிக்னஸ் அப்படின்ற ஒருத்தரை தான் எடுத்து வச்சுருந்தாங்க. ஆனால் அவருக்கு வந்து காயம் ஆனதுனால அவருக்கு பதிலாக தான் கையில் வந்து டீமுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அந்த அழைப்புக்கு பிறகு வந்து ஐபிஎல் சீசனில் வந்து கையில் வந்து ஒரு பெரிய ரவுண்டு வந்தார். சொல்லப்போனால் அந்த சீசன்லேயே 2011 சீசன்லேயே பார்த்தோன்னா 600+ ரன்களை அடித்து வந்து அந்த சீசனில் வந்து ஆர்சிபி ஃபைனலுக்கு போனாங்க. அதுக்கு வந்து மிக முக்கியமாக காரணமாக இருந்தது வந்து நம்ம கெயில் தான். மல்லையாவோட சில தேர்வுகள்லாம், அணி வீரர்களோட தேர்வுகள்லாம் வந்து ரொம்ப ஆகச்சிறந்ததாக இருந்துச்சு. அதில் கெயிலுக்கு முன்னாடியான ஒரு தேர்வுனா அதுதான் ஜாக்பாட் தேர்வு. நம்ம கோலியை தேர்வு பண்ணது அவர். 2008 சமயத்தில் வந்து கோலி அண்டர்-19 இந்தியன் கிரிக்கெட் டீமில் தான் ஆடிட்டு இருந்தார். அப்போ வந்து அவர் வந்து அண்டர்-19 இந்தியாவோட கேப்டனாக இருந்தார். அந்த வருஷத்தில் தான் அண்டர்-19 உலகக்கோப்பையை வந்து இந்தியா டீம் ஜெயிச்சிருந்தாங்க. அந்த வருஷத்தில் அந்த வேர்ல்டு கப் இதில் வந்து கோலி வந்து அதிக ரன் அடித்த வீரர்கள் பட்டியலில் 2வது இடத்துல இருந்தார்.
2008 ஐபிஎல் சீசன் ஃபஸ்ட்டு தொடங்கின சீசன் டைமில் பார்த்தீங்கன்னா அண்டர்-19 கிரிக்கெட் வீரர்கள்லாம் வந்து ஏலத்தில் டைரெக்டாக பங்கேற்றுக்க முடியாது. அவங்கள வந்து அந்தந்த டீம் வந்து அண்டர்-19 இருக்க பிளேயர்ஸ் வந்து அந்தந்த டீம் வந்து டிராஃப்ட் முறையில் வந்து நேரடியாக பேசி ஒப்பந்தம் பண்ணிக்கணும். அப்போ வந்து விராட் கோலி வந்து டெல்லியை சேர்ந்தவராக இருந்தனால டெல்லி டேர்டெவில்ஸ் தான் அவரை வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கான பேச்சுவார்த்தையும் போயிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் டெல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா விராட் கோலி வேண்டான்னு சொல்லிட்டு ஒதுங்கி வந்துட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அவங்க டீமில் ஆல்ரெடி நிறைய பேட்டர்ஸ் இருந்தனால நம்மளுக்கு வந்து பேட்ஸ்மேன் வேண்டாம், நம்ம அதுக்கு பதிலாக ஒரு பவுலரை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரதீப் சங்வான் அப்படின்ற ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருந்தார். அவரும் டெல்லியை சேர்ந்தவர் தான். அவரும் வந்து அண்டர்-19 வந்து விராட் கோலி கூட விளையாண்ட ஒரு பவுலர் தான். அதனால விராட் கோலியை விட்டுட்டு அவரை வந்து டீமில் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ வந்து விராட் கோலிக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலாகவும் கொஞ்சம் சங்கட்டமான நிலைமையாகவும் இருந்துச்சு. கோலி வந்து பெரிய ஆளாக வருவாருன்னு எனக்கு அப்போவே உள்ளுணர்வு சொல்லிச்சு. அதனால தான் நான் விராட் கோலியை வந்து என் டீமில் எடுத்தேன் அப்படின்னு பின்னால் ஒரு பேட்டி கொடுக்கும்போது வந்து விஜய் மல்லையா வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். முதல் சீசனில் விராட் கோலிக்கு கொடுக்கப்பட்ட தொகை எவ்வளோ தெரியுங்களா? வெறும் 12 லட்சம் ரூபாய் மட்டும்தான். ஒரே டீமுக்காக 17 வருஷமாக ஆடிட்டு இருக்க ஒரே வீரர் இவர் மட்டும்தான் அப்படின்னு விராட் கோலிக்கு ஒரு பெருமை இருக்கிற மாதிரி இன்னொரு பெருமையும் அவருக்கு இருக்குது. அது என்னன்னு பார்த்தோன்னா இது வரைக்கும் ஏலத்துக்கு வராத ஒரு வீரர்னு யாருன்னு பார்த்தா விராட் கோலி மட்டும்தான். இத்தனை வருஷத்தில் 2008 இன்னைக்கு டேட் வரைக்கும் ஏலத்துக்கு வராத ஒரே வீரர் யாருன்னு பார்த்தா நம்ம விராட் கோலி மட்டும்தான். 12 லட்சத்துக்கு ஆரம்பித்த அவரோட பெங்களூரில் அவர் ஆரம்பித்த பையனை வந்து இன்னைக்கு 21 கோடி ரூபாவாக அவரோட சம்பளமாக வந்து நிற்கிறாரு. டெல்லி அன்னைக்கு எப்போவுமே விராட் கோலி வந்து ஒரு காஸ்ட்லி மிஸ் தான். ஒரு தலைமுறைக்கான ஒரு தலைவனையே அவங்க இழந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் கூட அது வந்து மிகையான வார்த்தையாக எப்போவுமே இருக்காது. கோலிக்கு பதிலாக டெல்லி எடுத்த நம்ம பிரதீப் சங்வான் வந்து பின்னால் வந்து ஊக்கமருந்து சர்ச்சைகளெல்லாம் சிக்கி அதுக்கப்புறம் மீண்டும் வந்து கம்பேக் கொடுத்தா அவரால் பெரிய சாதிக்க முடியல. அதனால் அவர் வந்து இப்போது அவர் எந்த இதில் இருக்காருன்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் சொந்த அணியை கைவிட்டாலும் பெங்களூர் அணியை வந்து கோலியை நம்பி அவருக்கான அறிமுக வாய்ப்பை கொடுத்ததுனால தான் கோலி இன்னைக்கு வரைக்கும் பெங்களூர் டீமில் அந்த நன்றி கடனுக்காகத்தான் வேறு டீமுக்கு மாறாமல் இன்னைக்கு வரைக்கும் விசுவாசமாக அந்த டீமில் இருக்கார். அவங்க கப்பு அடித்தாங்க அடிக்கல, 17 வருஷமாக ஒரு கப்புக்குள்ளே அடிக்கலைன்னு எத்தனை விமர்சனம் இருந்தாலும் என்றைக்குமே கோலி கிங் கோலி தான். ராஜா எங்கே இருந்தாலும் ராஜா தான். முடியல, ஒரு நிமிஷம். அடுத்து யாரை பற்றி பார்க்க போகிறோம்? நம்ம ரோஹித் சர்மா தான். எம்ஐயோட தலையெழுத்தை மாற்றிய அந்த 8 நிமிடங்கள், எந்த 8 நிமிடங்கள் அதைத்தான் பார்க்க போகிறோம். ரோஹித் மும்பையின் ராஜாவான கதை. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ அதுதான் வரப்போகுது. பாய்.